ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆருத்ரா தாளிகை குழம்பு திருவாதிரை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 8 வகையான காய் நம்ம செலக்ட் பண்ணணும். இல்லை மெயினாக போடுறது மஞ்சள் பூசணிக்காவும் சக்கரவள்ளி கிழங்கும் இல்லை போடணுங்க. இதில் மற்றெல்லாம் கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், சவு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி ஒரு 8 வகையான காய் வச்சு நம்ம இது எப்படி செய்யலான்றது நம்ம பார்க்கலாம். இதில் பச்சை பட்டாணி சேர்க்கணும். நம்ம பச்சை பட்டாணி இல்லைன்னா வெள்ளை கொண்டக்கடலை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா காயும் ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாங்க. இப்போ அதுலேயே ஒரு கை கல்லுப்பு, சாம்பார் பொடி 1 ஸ்பூன், 2 ஸ்பூனாக போட்டுக்கலாங்க. அப்போ தான் அவ்வளோ காய்க்கு அந்த காரம் கரெக்டாக இருக்கும். ஒரு லெமன் சைஸில் புளி கரைச்சி ஊற வச்ச புளியை நம்ம எசன்ஸ் எடுத்துக்கலாங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் வறுத்து வச்சு இந்த பொடி தான் இதில் இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வறுத்து வச்ச தனியா பொடி 1 ஸ்பூன், வறுத்து வச்ச எள்ளு பொடி 1 ஸ்பூன், வறுத்து வச்ச கொಬ್ಬரை தேங்காயை அது இதில் பாதி சேர்த்துக்கிறேங்க. 1 கப்பு வேக வச்ச பருப்பு இதில் சேர்த்துடலாம். எல்லாம் கம்பைண்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சூடுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, மேல் தாளிப்புக்கு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, அந்த ஏற்கனவே மீதி வச்சுருந்த தேங்காயை நம்ம இதில் சேர்த்துடலாம். அதுலேயே அந்த ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த குழம்புல மிக்ஸ் பண்ணிடலாங்க. லாஸ்ட்டாக பெருங்காயம் கொஞ்சம் 1 ஸ்பூன் பெருங்காயப்பொடி. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் குழம்புக்கு இந்த மீடியமில் இருந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கும் போது நல்லா கொத்தமல்லி பொடியாக இதில் மேலே போட்டுட்டு மூடி வச்சிட்டோன்னாக்கா நம்ம திருவாதிரை குழம்பு ரெடிங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.